நான் என் தலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பாரத்தையாக இறக்கி வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வரிசையில் பாலிட்டிக்கு அப்புறம் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எத்துக்கு நான் என்னென்ன யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணேன், நான் யூஸ் பண்ணுற அவுட்சோர்ஸ் புக்கு, ஸ்கூல் புக் டாபிக்ஸில் என்னென்ன படித்தேன், ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் வீடியோ கிளாஸஸ் நான் யாரை ஃபாலோ பண்ணேன், ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இயர்ஸ் எப்படி மெமரி பண்ணுறது, ஃப்ரீ டெஸ்ட் எங்கே போய் போடணும், யூனிட் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ சோர்ஸில் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற பேசிக் டவுட் ஃபுல்லாக இதை பார்த்தா கிளியர் ஆயிரும். என்னோடய ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வரைக்கும் என்னோடய நோட்ஸ் மட்டும்தான். ஸ்டார்டிங்கில் இந்த நோட்ஸ் மேக்கிங் பண்ண எனக்கு கிட்டத்தட்ட 6 to 8 months வரைக்குமே எடுத்துக்கிச்சு. ஆனாலும் வந்துட்டு ரொம்ப ஒர்த்து. நம்ம எத்தனை வருஷம் கழித்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு இப்போ வரைக்குமே என்னோடய நோட்ஸ் தான் கை கொடுத்துட்ருக்கு. நான் வந்து யூனிட் வைஸ் எப்பயுமே டீட்டெயில் நோட்ஸ் தனியாக எழுதியிருப்பேன், ஷார்ட் நோட்ஸ் தனியாக எழுதியிருப்பேன். ஒரு நோட்டு அப்படின்னா அந்த ஒரு யூனிட்காக மட்டும்தான் அந்த நோட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் டீட்டெயில் நோட்ஸு. இதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி நான் வந்து ஷார்ட்ஸ் நோட்ஸ் எழுதியிருப்பேன். இந்த ஷார்ட் நோட் அப்படிங்கிறது குயிக்காக நான் ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி அந்த காலக்கோடு மெத்தடில் இயர்ஸ்லாம் போட்டு எழுதியிருப்பேன். ஸோ எனக்கு புரிகிற மாதிரி என் நோட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த யூனிட் 3 எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நோட்டை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 to 4 மணி நேரம் போதும். இந்த நோட்டை நான் வந்து ஃபுல்லாக பார்த்துடுவேன். ஏன்னா எனக்கு இதை திரும்ப பார்த்து எனக்கு பழகிருச்சு. நீங்கள் புதுசாக 1000 படிக்கிறத விட படித்ததே வந்துட்டு ரிப்பீட்டராக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய நோட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா நான் ஆசான் புக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பலர் என்கிட்ட கேட்டே இருக்கீங்க, நீங்கள் ஏன் வேறு புக்கை பற்றி போட மாட்டேங்கிறீங்க, ஆசான் மட்டுமே போடுறீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஆசான் வந்துட்டு காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இருக்க மாதிரி வாங்கிட்டேன். ஸோ நான் வாங்கிட்டனால இப்போ வரைக்கும் நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா புக்ஸை மாற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்குமே வந்துட்டு ஒரு புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்ச ஃபீல் கிடைக்காது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும், நீங்கள் என்ன நோட்ஸு அவுட் சோர்ஸ் பார்க்குறீங்க, ஸ்கூல் புக் பார்க்கலையா அப்படின்னு. நான் வந்து லாஸ்ட் ஒரு 5 months பேட்ச் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் அப்போவே வந்துட்டு டாபிக் வைஸ் ஷெட்யூல் வரப்போவே ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படித்து டெஸ்ட் போட்டேன். இது என்னோட ரிவிஷன் ப்ராசஸ். நான் ஸ்கூல் புக்ஸை பார்த்து படித்து தான் நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இப்போ டேரெக்டாக எடுத்தோன்னே நோட்ஸ்க்கு போயிட்டேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கூல் புக் 6 to 12 வேர் டு ஸ்டடி நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு புக் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்ஸ் மேக் பண்ணி படிங்க. ரொம்ப உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 3 டாபிக் வந்து நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணணும், உங்களுக்கு ஒரு யூடியூப் சோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எய்ம் டிஎன் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எய்ம் டிஎனில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஒரு 15 to 20 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ஃபுல்லாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் நோட்ஸ் மேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் யூனிட் வந்து ஃபுல்லாக படிச்சிட்டிங்க, ரிவிஷன் ப்ராசஸ்க்கு ஒரு யூடியூப் வீடியோ தேவைப்படுது அப்படின்னா விவிடிஎன்பிசியோட வீடியோஸ் பாருங்கள். டாபிக் வைஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரப்போ அவங்களே மென்ஷன் பண்ணி இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டு வேலையை பார்த்துட்டே காதில் கேட்டுக்கிட்டே படித்த மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் விவிடிஎன்பிசியோட ஒன்லைன் வந்து டெய்லியுமே கேட்பேன். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எத்துக்கு நான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண சோர்ஸஸ் இது மட்டும்தான். இதை தாண்டி வெளியில் எங்கேயுமே நான் போகலை. ஸோ உங்களுக்கு வந்து வேறு அவுட் சோர்ஸ் பற்றி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். டாபிக் வைஸ் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணுன்னா மின்னல் வேக கணிதத்துக்குள்ளே போங்க. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் டாபிக் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அது போக நீங்கள் ஆப்பாக யூஸ் பண்ணணுன்னா நித்ரா டிஎன்பிசிங்கிற ஆப்பில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.